இன்றே நாம் அர்காடுக்கு போவோம் என்று பன்ஷிர் வற்புறுத்தினார். மேலும் நம் குழந்தை பருவ நண்பர்களிடம் கேட்போம். நம்மை விட சிறப்பாக செயல்படாதவர்கள் எங்களுடன் சேர வேண்டும். அவர்களும் அவருடைய ஞானத்தில் பங்கு கொள்ளட்டும். நீ உன் நண்பர்களை பற்றி இவ்வளவு கரிசனையுடன் இருந்தாயே பன்ஷீர், அதனால்தான் உனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்வது போல் நடக்கும். நாங்கள் இன்று சென்று அவர்களை நம்முடன் அழைத்துச் செல்வோம். பழைய பாபிலோனில் ஒரு காலத்தில் அர்காத் என்ற ஒரு பணக்காரர் வசித்து வந்தார். அவர் தனது பெரும் செல்வத்திற்காக பரவலாக புகழ் பெற்றார். மேலும் அவர் தனது தாராள மனப்பான்மைக்காக புகழ் பெற்றார். அவர் தனது தொண்டுகளில் தாராளமாக இருந்தார். அவர் தனது குடும்பத்துடன் தாராளமாக இருந்தார். அவர் தனது சொந்த செலவுகளில் சுதந்திரமாக இருந்தார். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் அவரது செல்வம் அவர் செலவழித்ததை விட வேகமாக அதிகரித்தது. மேலும் அவரது இளமை பருவ நண்பர்கள் சிலர் அவரிடம் வந்து, அவர் எங்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்று கேட்டார்கள். நீ ஆர்காட் எங்களை விட அதிர்ஷ்டசாலி. நாங்கள் இருப்புக்காக போராடி கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் பாபிலோன் முழுவதிலும் மிகப்பெரிய பணக்காரராகி விட்டீர்கள். நீங்கள் மிகச்சிறந்த ஆடைகளை அணியலாம், அரிய உணவுகளை அனுபவிக்கலாம். அதே நேரத்தில் நம் குடும்பங்களுக்கு அழகான ஆடைகளை உடுத்தி நம்மால் முடிந்தவரை அவர்களுக்கு உணவளிக்க முடிந்தால் நாம் திருப்தி அடைய வேண்டும். ஆயினும் ஒரு காலத்தில் நாங்கள் சமமாக இருந்தோம். நாங்கள் ஒரே ஆசிரியரின் கீழ் படித்தோம். நாங்கள் ஒரே ஆட்டங்களில் விளையாடினோம். படிப்பு அல்லது விளையாட்டுகளில் நீங்கள் எங்களை விட சிறந்து விளங்கவில்லை. அதன் பிறகு பல வருடங்களாக நீங்கள் எங்களை விட ஒரு கௌரவமான குடிமகனாக இல்லை.